Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ஹெல்தியான சாண்ட்விச் ரெசிபி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக குயிக்காக வித்தின் 15 மினிட்ஸில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ என்னெல்லாம் செய்ய தேவைப்படும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே கேல் எடுத்திருக்கேன். கேல் உங்களுக்கு கிடைக்கல அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பினிஷ் கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மயனைஸ். ஸோ நான் இங்கே பிளெயின் மயனைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஐஸ்பர்க் லெட்டஸ், நம்ம பர்கரில் போடுற லெட்டஸ். அதுக்கப்புறம் 2 முட்டை, இதை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் சாண்ட்விச்சில். நம்மளோட க்ரீன் வெஜ்ஜீஸ் எல்லாம் நம்ம பைட் சைஸ் பீசஸ்க்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேல் ஆல்ரெடி சின்ன சின்ன லீஃபாக தான் இருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட கேல் கிடைக்கல அப்படி இல்லைன்னா நீங்கள் கீரை, பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, அந்த மாதிரி கீரையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அதே போல் வேக வச்ச முட்டையும் நான் இப்போ சின்ன சின்ன துண்டாக இதில் கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். அதோட மயனைஸையும் நான் 2 டீஸ்பூன் மயனைஸ் போடுறேன். ஸோ இப்போ இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிள் பவுலில் நான் 2 டீஸ்பூன் மயனைஸ் சேர்த்துக்கிறேன். அப்படி மயனைஸ் பத்தில் உங்களுக்கு அந்த க்ரீமினஸ் இன்னும் கிடைக்கலன்னா இன்னும் ஒரு டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதோட ஒரு டீஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூளும் நான் கொஞ்சமாக இதோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சால்ட் இந்த சாண்ட்விச்சில் ரொம்ப மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறைய சால்ட் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் நான் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். மயனைஸ் எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, அதனால் எக்ஸ்ட்ரா 2 டீஸ்பூன் போட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சாண்ட்விச்சுக்கு நான் ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணாமல் நான் இன்றைக்கி ஹோல் வீட் ப்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம். நம்ம ஹெல்தியான சாண்ட்விச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் இல்லை பிக்னிக் வெளியில் போகணுன்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப மைல்ட் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வேறு ஒரு புது வீடியோவில் இல்லை ரெசிப்பியில் உங்களை நான் பார்க்குறேன். டேக் கேர்.